ஃபஸ்ட் டைம் வரமாட்டேன்றாரு, கர்த்தருக்கு பயப்படுறவரை போல். அப்புறம் வீடு நிறைய பொண்ணு வெள்ளியும் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்னொன்னே ஏன் புரிஞ்சுக்கிறான் மோவாபிய ராஜா. அதில் எந்த அறிவு வேலை செய்தோ இல்லையோ, இந்த பண விஷயம் எல்லாம் மூல வேலை செய்யும் பேசுறதுல இருக்கவங்களுக்கு. வீடு நிறைய பொண்ணு வெளியும் கொடுத்தா கூட நான் வரமாட்டேன்னொன்னே, சரி நான் வீடு நிறைய பொண்ணு வெளியும் கொடுக்குறேன்னு சொல்கிறான். டீலாக நோ டீலாக மாதிரி. உடனே இவன் என்ன பண்ணால் சரி கிளம்பி வந்துடுறான். வர வழியில் இவனுக்கு நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கழுதை பேசுது, செவத்தில் போய் முட்டுது, கால் உடைக்கப்படுது, வாயை உடைக்காமல் விட்டுருச்சு கழுதை பிலேயாமுக்கு. வாயை உடச்சிருந்தா இஸ்ரேல் காக்கப்பட்டிருக்கும். காலை உடச்சிது, அப்போவும் அடங்கலை, வாய் நல்லா இருந்தது. அந்த வாயை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு. ஏன் வாயை உடைக்கலைன்னா, அவன் இங்கே வந்து ஆசீர்வதிக்கணும். கர்த்தரோட திட்டம் அது. இப்போ நம்மளோட ஆசை என்னன்னா வாயை உடச்சிருந்தா இதெல்லாம் பேசியிருக்காதுன்னு. ஆனால் ஏன் வாயை உடைக்கலைன்னா, இஸ்ரேலை ஆசுது கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று சொல்வதுக்கு தான் அந்த வாய் கொடுக்கப்பட்டிருந்தது. அதோடு அந்த வாய் நல்லா தான் இருந்துச்சு. அது வரைக்கும் அந்த வாய். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் உன்னை சபிக்க கொண்டு